நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் வயிற்றின் மேல் பகுதியில் இரும்பு தகடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையில் அவரின் வயிற்றின் மேல் பகுதியில் இரும்பு தகடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் நேற்று மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவருடைய தோட்டத்தில் அவர் குப்புற கவிழ்ந்த நிலையில பாதி எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில அவருடைய உடற்கூறு பரிசோதனை அப்படிங்கிறது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில செய்யப்பட்டது. நேற்று செய்யப்பட்டு இன்றைக்கு அவர் மகன் வசம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல அவருடைய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தலைகுப்புற கவிழ்ந்த நிலையில உயிரிழந்து, அதாவது பாதி எரிந்த நிலை மீட்கப்பட்ட நிலையில அவர் வயிற்று பகுதியில ஒரு இரும்பு தகடு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. கால்கள் கட்டப்பட்டு இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கால்கள் கட்டப்பட்டு இருந்ததாக உறவினர்கள், நண்பர்கள், உடலை பார்த்தவர்கள் கூறிய நிலையில அந்த உடற்கூறு பரிசோதனையிலையும் அந்த தகவல் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. பாதி எரிந்த நிலையில உடல் மீட்கப்பட்டதால கொலை சம்பவமாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையிலான விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை யாரையும் அவர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்று விசாரித்ததாக தெரியவில்லை. யார் இதுல தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் அந்த விசாரணை அப்படிங்கிறது தற்போது வரை நடைபெற்று இருக்கிறது. வயிற்றுல இரும்பு தகடு இருக்கக்கூடிய சூழல்ல அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ என்ற அதை நோக்கி அவர்கள் போலீசார் விசாரணையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு கடிதம் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் தனக்கு கிடைக்கப்பெறவில்லை, அவர் காணவில்லை என்ற தகவல் வெளியான பிறகு, அந்த புகார் அளித்த பிறகு அந்த கடிதம் தனக்கு கிடைக்கப்பெற்றது என தகவலை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல மற்றொரு கடிதம் அப்படிங்கிறது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கோவையில் இருக்கக்கூடிய அவருடைய உயிரிழந்த ஜெயக்குமாருடைய அக்கா மகன் ஜபா அவருக்கு அந்த கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களை அவர் எழுதியிருக்கிறார். 4 பக்கங்களை கொண்ட கடிதமாக அது இருக்கிறது. அந்த கடிதத்துல தனக்கு யாரெல்லாம் பணம் தர வேண்டும், எந்த வகையில தர வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எழுதியிருக்கிறார். அதாவது ஆனந்தராஜா என்பவரிடம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்தை அவர் வாங்கியதாகவும், 46 லட்சம் ரூபாய் 7.8 ஏக்கர் இடத்தை வாங்கியதாகவும், இப்போது நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் அந்த இடத்தை திரும்ப அவர் கேட்பதாகவும், அதில் இருக்கக்கூடிய இடையூறுகளை தீர்க்க வேண்டும் அப்படின்னு துவங்கக்கூடிய அந்த கடிதம் அப்படிங்கிறது வேறு எந்தெந்த வகையில அவர் பணம் யாரெல்லாம் அவருக்கு தர வேண்டி இருக்கிறது, பள்ளி கட்டிடம் ஒன்றை கட்டி அதில் 30 லட்சம் ரூபாய் வர வேண்டும், ஒரு வீடு கட்டி கொடுத்ததில் அதுக்கான பணம் வர வேண்டும், ஓரியை சேர்ந்த ஒரு நபர் என பல்வேறு தகவல்களை எழுதியிருக்கிறார். அந்த பணத்தை முழுமையாக கிடைக்கப்பெறுவதற்கான நடவடிக்கையில் அவர் ஈடுபட வேண்டும் என தனக்கு உருக்கமாக அந்த கடிதம் துவங்குகிறது. தனக்கு மிகவும் வேண்டப்பட்ட நபர் என்ற அந்த நிலையில, தன்னுடைய மருமகன் நிலையில அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் முழுமையாக பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் தொடர்பாக தான் செலவழித்த பணம் 70 லட்சம் ரூபாய்க்கு மேலாக அந்த ரூபி மனோகரனுக்கு கொடுத்திருப்பதாகவும், அந்த பணத்தையும் முழுமையாக பெற வேண்டும், சட்ட ரீதியான போராட்டம் நடத்தியாவது பணத்தை பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட அம்சங்கள் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.